ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஸ்டார்டிங் நம்ம நிறைய கோட் அடிச்சிருப்போம். ஐ மீன் நிறைய அவுட்புட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ரன் பண்ணி பார்ப்போம், எரர் வரும், மறுபடியும் அவுட்புட் ரன் ஆகும், எல்லாமே இருக்கும். அதை லாஸ்ட்டாக எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா சிஎல்எஸ் கொடுக்க சொல்லியிருப்பேன். பட் அந்த சிஎல்எஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், டைப் தானே பண்ணுறோம், சிஎல்எஸ். ஸோ அப்படி டைப் பண்ணாதானே இப்போ நம்ம என்ன வேணும்னு கேட்டால் தானே ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி தான் உங்கள் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஆப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்புட் யூசர் இன்புட் டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, அதான் இப்போ நான் சொன்னது என்ன, உங்களோட அப்ளிகேஷனோ இல்லை உங்கள் ஆப்போ எதுவாக வேணால் இருக்கட்டும், அதை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். கஸ்டமரோடையோ இல்லை உங்களோட யூசரோடையோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் அந்த ஆப் நல்லாயிருக்கும். இப்போது நான் சிஎல்எஸ்ன்னு அடித்ததுனால தான் எனக்கு அந்த விண்டோ கிளியர் ஆகணும் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சுது. இப்போ நான் இந்த மினிமைஸ் பட்டனை அமுத்துறேன்னா இது மினிமைஸ் ஆகணுன்றது இந்த அப்ளிகேஷனுக்கு தெரியும், அப்புறம் மினிமைஸ் ஆகும். ஸோ யூசர் ஏதாவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். யூசரை சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் இன்புட். ஸோ இந்த மாதிரி இன்புட்னு போட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ப்ராக்கெட் போட்டுருங்க. ஸோ இதுதான் இன்புட் ஃபங்க்ஷன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா இந்த பாருங்க, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இப்போ நம்மளால் டைப் பண்ண முடியும். ஏன்னா டைப் பண்ண எதுவுமே நடக்கலைன்னா நம்ம வெறும் இன்புட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு எதுவுமே நடக்காது. ஸோ இப்போ என்ன எதுவுமே வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் சும்மா அப்படியே நிற்கிது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இன்ட்ராக்டிவான சும்மா ஒரு ஆப் ஒன்று செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் உங்கள் பேரை கொடுத்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க. உடனே மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் உங்களோட இமெயிலுக்கு வந்துடும், ஜிமெயிலுக்கு வந்துடும், இமெயிலுக்கு வந்துடும், எல்லாத்துக்குமே வந்துடும். அப்போ அது என்ன ஆகும், எப்பவுமே ஸ்டார்டிங்கில் ஹலோ அப்படின்னு சொல்லி உங்கள் பேர், ஹலோ கிருஷாந்த், ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சு ஹலோன்னு சொல்லி அப்படி பெருசாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த யூசரோட ஒரு கனெக்ட் வருது பார்த்தீங்களா, ஹலோன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சிம்பிள் டெர்மினல் ஆப்பு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இதுதான் யூசரோட நேம், நேம் ஈக்குவல் டு இன்புட். இதை கொடுத்தோம் அப்படின்னா இன்புட் வாங்கும். இப்போ இன்புட்டு உங்கள் நேமை கொடுங்க, என்ட்ரி யுவர் நேம் அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதை வச்சு எப்படி சொல்கிறது, மேலே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு யுவர் நேம்னு ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் இன்புட்டை கேட்கும், நம்ம அடிக்கலாம். ஸோ பாருங்கள், யுவர் நேம் இன்புட், அதில் நான் லெட்ஸ் சே இப்படி அடித்தேன் அப்படின்னா இன்புட் யுவர் நேம்னு கேட்குறதுனால நான் நேம் தான் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் இப்படியே நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுது, எனக்கு அதே லைனில் வேணும் அப்படின்னா இது உள்ளேயே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது வந்துடுச்சு. இப்போது ரன் பண்ணுவோம். யுவர் நேம்னு அந்த லைன்லேயே கேட்கும். நான் தமிழ் அப்படின்னு அடிச்சேன்னா போயிடுது. இப்படியும் வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். எனக்கு எப்படி வச்சாலும் சரி தான். நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இன்புட் கேட்கும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஹலோன்னு சொல்லி அவர் பேர் சொல்கிற மாதிரி பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஹலோ அப்படின்றத சொல்லணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஹலோ
ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல ப்ளஸ் நேம் இப்படி போட்டோம் அப்படின்னா அவரோட நேம் இந்த இடத்துல வந்துடும். அதாவது இவர் அடிக்கிற இன்புட் வந்து நேம்ன்ற ஒரு பாக்ஸ் கண்டெய்னர், அதாவது வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆன டப்பா நேராக இந்த இடத்துல வரும், அந்த பாக்ஸ் இங்கே வரும். இங்கேருந்து மறுபடியும் அது உள்ளே கொட்டியிருக்கிற டேட்டா ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஹலோ அந்த டேட்டா அவர் என்ன அடித்தாரோ அது வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இவர் நேம் கேட்குது, கிருஷ்ணன் கொடுக்குறேன், ஹலோ கிருஷ் வந்துருச்சு. யா வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல ஹலோ போட்டிருக்கேன், ப்ளஸ்ஸு போட்டிருக்கேன், நேம் போட்டிருக்கேன். அப்போ இது ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு என் பேர் வந்து 21 வைக்கிறேன், கண்டிப்பாக அப்படி இருக்காது, பட் சொல்கிறேன். 21 வந்துடுது. அப்போது இன்புட் உள்ள எதை அடித்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இவர் நேம் அடிச்சிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறேன், யூசரோடைய ஏஜை வாங்க போகிறேன். இதில் யூசரோட ஹைட்டு வெயிட்டு என்ன வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்பரை வாங்க போகிறேன். இப்போது ஹலோ போட்ட நேம் வந்துருச்சா, இப்போ அது என்ன கேட்கும், நம்மளுடைய ஃபோன் நம்பர் கேட்கும்ல, இல்லை அந்த ஃபோன் நம்பர் இல்லை ஏதோ ஒரு நம்பராக சம்திங் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். num1 அப்படின்னு சொல்லி யூசர்கிட்ட கேட்குறேன். இப்போது num1க்கு ஒரு இன்புட் தரேன், num1. அடுத்து num2, இதுக்கு ஒரு இன்புட் தரேன். இந்த இடத்துல பிரிண்ட் num2. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ அது என்ன பண்ணணும், எனக்கு ஆட் பண்ணி சொல்லணும், பிரிண்ட் num1 ப்ளஸ் num2. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நேம் கேட்குது, லெட்ஸே கிரிஷ் அந்த மாதிரி கொடுத்துப்போம். இப்போ ஹலோ கிரிஷ் num1 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல போய் கேட்குது, 1 தரேன், அடுத்து 1 தரேன், 11 வந்துடுது. ஸோ இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு குவிஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்காக வர இந்த 11 1 + 1 2 எப்படி மாற்றணும், இந்த ஒரு லைனில் தான் இருக்குது வேலை. ஸோ இந்த ஒரு லைனை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத கீழே இப்போவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணதும் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மிஸ்டேக்ஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரை. அப்புறமா தான் உங்களால் வந்து அதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது இது இடத்துல எப்படி வர வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்1க்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கிற அதை வந்து டைப் காஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையும் இன்ட் அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கிறத இன்ட்டாக டைப் காஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்குது, கிரிஷ் கொடுத்துப்போம். num1 கேட்குது, 1 தரேன். அடுத்து num2வும் 1 தரேன். இப்போ இதை வச்சு 2ஆக மாற்றிக்கிச்சு. ஸோ உங்களோட சேலஞ்ச் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கரெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த முறை மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் விஷயமே, இதில் பேசிக்காக அவ்வளோதான். இன்புட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இதில் பார்த்துட்டோம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.